ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா ஓஷன். சரிகமப்பாவில் பாடின மித்ராவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிகமப்பா ரசிகர்கள் எல்லாருமே மித்ராவோட பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மித்ராவும் ரொம்ப சூப்பராகவே பாடியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நிலையில் ரீசண்டாக மித்ராவோட அப்பா இறந்துட்டார் அப்படிங்கிறது ரசிகர்கள், ஜட்ஜஸ் எல்லாருக்குமே கவலைக்கிடமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த ஸ்டோரி கேட்கவே நமக்கு செம்ம எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருக்க மித்ராவுக்கு எந்த அளவுக்கு கவலையாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே முடியல. சரிகமப்பா ஜட்ஜஸ் எல்லாருமே நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்பாவுக்கு 2 கிட்னியுமே இல்லை அப்படிங்கிறத சரிகமப்பாவில் சொல்லியிருந்தாங்க மித்ரா. அதை தொடர்ந்து அம்மா தான் ஒரு கிட்னி அப்பாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து 2 பேருக்குமே சிகிச்சை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. சரிகமப்பா ஷோவிலையும் அப்பா அம்மா 2 பேரும் ஒரு டைம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். கடைசி நேரத்தில் மித்ரா கிட்ட மித்ராவோட அப்பா அவரோட ஆசையாக சத்தியமாக வாங்கியிருக்காங்களாம். அதாவது, மித்ரா நீ ரொம்ப சூப்பராக பாடுற, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பல ரசிகர்களுக்கும் பிடிச்சிருக்கு, தொடர்ந்து நீ ஓரளவுக்கு நல்ல சிங்கராக வரணும், பல மேடையில் பாடி அசத்தணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு அவரோட ஆசை கனவா மித்ரா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்களாமா. ரசிகர்கள் எல்லாரும் ஆதரவாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட்லாம் பாருங்கள். அப்பாவோட கனவை சாதிச்சு காட்டணும் மகளே, அவர் உன் கூட எப்போவுமே இருப்பார் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருபோதும் மனசை தளர விடாதே மித்ரா, உடலால் மட்டும் அவர் விட்டு போயிருக்காரு, மற்றபடி அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மிஸ் யூ அண்ணா, மிஸ் யூ அண்ணா, ஆழ்ந்த கனத்த இதயத்தோடு ஆல்வேஸ் ஸ்ட்ராங் மித்ரா அப்படின்னு நம்பிக்கையாக இரு அப்படின்னு பல ரசிகர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் குடும்பத்தோட தலைவர் இறந்துட்டாரு. இப்போது அம்மாவுக்கும் ஒரு கிட்னி தான் இருக்கும், அவங்களும் பேஷண்ட்டாக இருக்காங்க. இப்போ மித்ராவும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணாக இருக்காங்க, ஒரு தம்பியும் இருக்காங்க. இந்த நிலையில் இந்த கஷ்டத்தில் இருந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறது ரொம்பவே நினச்சி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. மித்ரா அப்பாவோட கனவை பல மேடைகளில் மேலும் தொடர்ந்து சாதித்து ஒரு சிங்கராக வரணும் அப்படின்னு சேனல் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கிறோம்.